எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்கள் அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் இன்னைக்கு திமுகவில் போய் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அதாவதுங்க, அதிமுகவில் இருக்கும்போதும் திமுகவோட தலைமையை பற்றி சரி, திமுகவோட அமைச்சர்களை பற்றி சரி, அதிமுகவில் இருக்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை விட ஒருபடி மேலே போய் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே எம்ஜிஆர் அவருடைய இரட்டைலை சின்னத்தில் தான் எல்லாருமே போட்டிக்கிட்டாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எப்படிங்க எம்ஜிஆர் வெறுக்கப்பட்ட ஒரு திமுகவை நம்பி இவங்களாம் எப்படி போய் சேர்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் வேணும் தான், சரிங்களா? திமுகவே 2021 கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டவங்க எல்லாம் வாங்கின கடனை விட 2021 25 உலக வங்கிட்ட 4.5 லட்சம் கடன் வாங்கினதா சொல்றாங்க. நம்மளுடைய பதிவில் ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த அவ்வளோ லட்சம் கோடி கடனை வாங்கி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க மக்களே பாருங்க. மக்களுடைய நம்மளுடைய வரி பணத்தை அநியாயமாக 4600 கோடி ரூபா நாங்கள் மழைநீர் வடிகாலுக்கு சீரமைக்கும் பணிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், நாங்கள் பயன்படுத்திட்டோம்னு சொல்கிறாங்க. இத்தனை கோடி ரூபா போட்டு பயன்படுத்தியிருந்தா ஏன் மக்கள் இவ்வளோ தண்ணி மேலே தண்ணியெலாம் ஓடிட்டு ரோட்டில் தண்ணி தேங்கி நிற்க, குளங்குட்டையில் நிற்க, வீடுகளுக்கு மழைநீர் வருது, மக்கள் எவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்லி அவங்க செய்யவே இல்லைங்கிறதான இந்த இயற்கையால் பெய்த மழை நமக்கு நிரூபித்து காணிச்சா இல்லையா சொல்லுங்க. நான் ஏன் இதை பதிவு பண்ணது கேட்டீங்கன்னா, அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவில் எப்படி தான் போய் சேர்றதுக்கு மனசு வருதுன்னே தெரியல. அதுக்காக அவங்க போய் சேர்றாங்கன்னு சொல்லி நான் கவலைப்படலை. நான் சொல்கிறேன், அதாவது அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பணிங்கிறத இவங்க யாரும் புரிஞ்சுக்கலைங்கிறேன். அவங்க அடித்த கொள்ளைகளை சம்பாரித்த ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி சம்பாரித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அரசியல் காலத்திலே நிற்கிறாங்க. ஒன்று இவங்க ஆதரிச்சா அதிமுகலையும் அவங்க ஆதரிச்சா திமுகலையும் மாற்றி மாற்றி நிற்கிறதுக்கு காரணமே அவங்க சேர்த்து வச்ச பணங்காசு எங்கே இன்கம் டேக்ஸில் ரைடு வந்துட போகிறாங்க, இடியில் ரைடு வந்துட போகிறாங்கன்னு சொல்லி அவங்க சம்பாரித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர மக்களுக்காக மக்கள் பணிக்காக யாரும் வரல. அதனால தாங்க விஜய் பொறுத்து பார்த்துருந்ததா இல்லை நம்ம மக்கள் பணிக்கு போயே தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. 2026 விஜய் அவர்களை தான் முதலமைச்சராக நம்ம தேர்ந்தெடுத்து ஆகணும்.